திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஆலங்காட்டுப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரருடன் சேர்ந்து நம்பியம்பாளையம் ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் கௌதமன் மற்றும் தலைவர் முத்துசாமி ஆகிய இருவரும் ஒப்பந்த அடிப்படையில் இந்த சாலை விரிவாக்க பணியை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக 500 மீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்க பணியானது தொடங்கப்பட்ட நிலையில் பெயரளவிற்கு சாலையை போட்டுவிட்டு அப்பகுதியில் இருந்த ஓடையே தெரியாத அளவிற்கு ஓடையை ஒட்டியுள்ள இட்டேரி வழித்தடத்தில் உள்ள மண்களை நாள்தோறும் லாரிகளில் எடுத்துச் செல்வதாகவும் இதனால் தங்களது விவசாய நிலங்களுக்கும் உயிர்களுக்கும் செல்ல வழி இல்லாமல் தவித்து வருவதாக கூறும் பொதுமக்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் முதல் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்த நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்கள் மண் அள்ளப்படுவதை தட்டி கேட்டால் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சாலை விரிவாக்க பணியை தற்காலிகமாக நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவையும் மீறி இரவு நேரங்களில் மண் அள்ளப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மண் கடத்தலில் ஈடுபடும் இந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க நம்பியம்பாளையம் பஞ்சாயத்து ஆலங்காட்டுப்பாளையத்துல இருக்கிறோம். நாங்க அப்பா காலத்துல இருந்தே இங்க தோட்டம் இருக்கு. நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்க ரோடு போடுறோம், மண்ணெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வெளியில போயிட்டு வந்து பார்த்தா பூரா மண்ணை எடுத்து கொண்டு போயிட்டாங்க. வந்து கேட்டா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க ஊர்க்கார சேர்ந்து ஏடிஎம்கே பிரமுகர் வந்து ஒரு 10 பேர் வந்து நாங்க அப்படிதான் பண்ணுவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறமா பிடி ஆஃபீஸ் போனோம், தாசில்தார் ஆஃபீஸ் போனோம், கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். எல்லா ஆஃபீஸ்லையும் போய் எல்லா மனுவும் கொடுத்தோம். ஆனா அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால நாங்க மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றம் போய் அங்க விசாரிச்சு இவங்களுக்கு தடமை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு 2 நாளைக்கு முன்ன நேத்துக்கு வந்து பூரா மண்ணெல்லாம் மறுபடியும் 20 பேர் வந்து பூரா மண்ணை வலிச்சுட்டு நாங்க அப்படிதான் பண்ணுவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நாங்க என்ன பண்றோமோ அதுதான் இங்க நடக்கும், நாங்க எதுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப தோட்டத்துட்டு வெளியிலயும் போக முடியல, ரோட்லயும் போக முடியல, ரோடு பிளாக் ஆயிருக்குது. யாரு இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. இப்ப என்ன பண்றதே தெரியாத நிலைமையில தான் நாங்க நின்றுட்டு இருக்கிறோங்க. எவ்வளவு தூரம் மண் அள்ளி இருக்காங்க? ஒரு 500 மீட்டருக்கு டோட்டலாவே மண் எடுத்துட்டாங்க. அது சர்வே நம்பர் வந்து 323ங்கிற சர்வே நம்பர்ல தனியாவே இருக்குதுங்க இட்டாரி தடம்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கெல்லாம் இட்டாரி தடமாவது ஒன்னாவது, நாங்க என்ன பண்றோமோ அதான் பண்ணுவோம், இந்த ஊர்ல நாங்க என்ன பண்ணுவோமோ அதான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க.